வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி சேமியா கிச்சடி பண்ணிடலாங்க. சேமியா ஒரு பேக்கெட் வந்துங்க 170 கிராம் எடுத்து வச்சுருக்குறாங்க. அணில் சேமியா. அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 2, பீன்ஸ் இப்போ கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. கேரட்டு ஒரு கேரட் போட்டாங்க. அதுக்கு தேவையான முந்திரி பருப்பு, நிலக்கடலை தேவைன்னா போட்டுக்கலாங்க. சேமியா பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒன்று, பெரிய தக்காளியும் ஒன்று கட் பண்ணிட்டேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அப்புறம் தான் நம்ம தாளிக்கணுங்க. இது நம்ம வாரத்தில் ஒரு முறை காலையில் நேரம் எப்பவுமே டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு வானலி வச்சு வானலி சுடணுன்னா ஆயில் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. கடுகு, உளுந்து பருப்பு நல்லா 2 ஸ்பூன் போட்டிருக்குறாங்க. அதோட கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. பொன்னிறமாக வணங்கணும். இதோடு வந்து நிலக்கடல ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்குறேங்க, வறுத்த நிலக்கடல. அப்புறம் 5-6 முந்திரி பருப்பு போட்டிருக்குறேங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு கீத்துங்க. அதோடு நம்ம வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பிஞ்ச். அதோடு நம்ம பெருங்காயத்தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வணங்கின பிறகு இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு தக்காளி போட்டோங்க. நல்லா வணக்கி விடணுங்க. தக்காளி நல்லா ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் தூள் உப்பு தான் போடணுங்க. நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அதோட இந்த பீன்ஸு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுறலாங்க. காய்க்கு சேர்த்து தான் நான் உப்பு போட்டிருக்குறேங்க. நல்லா வணங்கட்டுங்க. எண்ணெயிலேயே வணங்குச்சுன்னா தான் காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்ட மாதிரி ஊற்றிக்கலாங்க. அதிகமாக ஊற்ற வேண்டாம். நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் அந்த காய் வேகிறக்காக போட்டுக்கலாங்க. நல்லா காய் வெந்துட்டு பாருங்க. நல்லா வணக்கி விட்டுடலாம். அதில் வீட்டே இருக்கணுங்க. அதான் அடி பிடிக்காமல் இருக்குங்க. சிம்மில் வச்சு நல்லா காய் கலக்கி போட்டுக்கோங்க. நல்லா வணங்கின பிறகு தண்ணி வந்துங்க. சேமியாவுக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. ஒரு பேக்கெட்டுக்கு 170 கிராம் சேமியாவுக்கு சேமியாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி கொதிச்ச பிறகு சேமியாவை நல்லா வணக்கிடலாங்க. நான் நல்லா கழுவி சேமியாவை எடுத்து வச்சுருக்குறேங்க. அணில் சேமியா 170 கிராம் பேக்கெட்டுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்களா. இதோடு நீங்கள் பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்து அதையே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பச்சை பட்டாணி ஊற வைக்கலைங்க, மறந்துட்டேன். அது போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 4 பச்சை மிளகா கீத்துன மாதிரி போட்டோம்னா தான் காரம் இதுக்கு நல்லா கரெக்டாக இருக்குங்க. நல்லா சேமியா வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்ருங்க. காயோட உப்பு காரம் எல்லாம் போய் சேமியாவில் ஆட் ஆகணுங்க. அப்போ தான் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நான் சேமியா வாரத்தில் ஒரு முறை செஞ்சுருவேங்க. கிச்சடி வந்துங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இப்படி எடுத்து கொஞ்சம் நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியும். நசுங்கி இருந்ததுன்னா சேமியா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நல்லா வணங்கின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே வச்சுட்டு எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.